ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 265. இதில் தாமாஜி பண்டிதரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் பேதரி என்பது ஒரு அழகிய சிறிய நகரம். நெல்லும் நீரும் கால்நடைகளும் மிகுந்த ஊரை சுற்றி வெகு தூரம் வரை ஒரே பசுமை அலைவீசும் வயல்கள் காண்பவரின் கண்களையும் கருத்தையும் கவர்கின்றன. இந்த ஊரிலே முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான தாமாஜி பண்டிதர் என்ற ஒரு அந்தணர் வாழ்ந்து வந்தார். இவர் தர்மசீலர். இவரது வீட்டை அண்டியவர் ஏதேனும் பெறாமல் போனதே கிடையாது. வள்ளல் என்ற சொல்லுக்கு விளக்கமாக வாழ்ந்து வந்தார் இவர். வேதங்களை முறைப்படி ஓதி அதை நடைமுறையிலும் செயலாக்கியவர் இவர். ஆகவே ஊர் மக்கள் இவரை ஆசானாகவும் நண்பனாகவும் ஏழ்மையும் கஷ்டமும் வரும்பொழுது கை தூக்கி விடும் நபராக பார்த்தார்கள். இவரது முன்னோர் கிராம அதிகாரிகளாக இருந்தும் இவர் அந்த பதவி வகிக்கவில்லை. ஆயினும் அரசன் இவருடைய அருட்குணங்களை கேள்வியுற்று இவரை மங்களப்பட என்னும் ஊருக்கு அதிகாரியாக நியமித்தான். இவரை அதிகாரியாக பெற்ற மக்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இவரை குருவாக கொண்டாடி நடந்து கொண்டார்கள். இப்படி இன்பமயமாக சில நாட்கள் கழிந்தன. மக்களின் நல வாழ்வையும் தெய்வ பக்தியும் வளர்த்தார் தாமாஜி பண்டிதர். இப்படியாக இருக்கும் சமயம் ஒரு தடவை திடீரென மழையில்லாமல் நாட்டிலே பஞ்சம் தலை விரித்து ஆடியது. விளைச்சல் கிடையாது. தாமாஜி தாம் சேர்த்து வைத்திருந்த தானியங்களை எல்லாம் வாரி வழங்கிவிட்டார். அடுத்த மாரிக்காலம் வரை காத்து கொண்டால் பஞ்சம் தெளிந்துவிடும் என்ற உறுதியும் கூறி பஞ்ச நிவாரண வேலைகளையும் தொடங்கி நடத்தலானார். இவரது புகழ் கேட்டு பண்டரிபுரத்திலிருந்து ஒரு அந்தணர் வந்தார். இவர் வரவேற்று உபசரித்து விருந்தும் செய்தார். அழகிய தலை வாழை இலையிலே மல்லிகைப்பூ போன்ற அன்னமும் காய்கறிகளும் புத்துருக்கு நெய்யும் பருப்பும் பாயாசமும் பரிமாறியதும் அந்தணர் கண்ணீர் விடலானார். ஏன் என கேட்க தாம் உணவு கண்டு ஒரு வாரமாயிற்று என்றும் மனைவியும் மக்களும் பண்டரிபுரத்தில் பட்டினியால் வாடுவது நினைவில் எழுந்தது என வந்த அந்தணர் கூறினார். உடனே தாமாஜி பண்டிதர் அவரை உண்ணச் செய்து பிறகு 500 கள நெல்லை அவருக்கு அளித்து அவைகளை வண்டியில் ஏற்றி தகுந்த காவலுடன் பண்டரிபுரம் அனுப்பி வைத்தார். மிகுந்த மகிழ்ச்சியுடன் நெல் வண்டியோடு நடந்து சென்றார் வந்த அந்தணர். இந்த செய்தி சில நாளிகைக்குள் அண்டை அயலார் வீட்டுகளில் கிராமங்களில் தெரிந்துவிட்டது. ஓ, இங்கே பட்டினியால் சாகின்றோம், 500 களம் பண்டரிபுரத்துக்கு போவதாவது என நினைத்த அந்த கிராமத்து மக்கள் ஒரே கூட்டமாக வந்து தலைக்கு ஒரு மூட்டையாக அந்த நெல் மூட்டைகளை தூக்கி போய் விட்டார்கள். வந்த அந்தணர் வருந்தத் தொடங்கினார். தெய்வம் கொடுத்தும் தமது மனைவி மக்கள் கொடுத்து வைக்கவில்லையே என நினைத்து அவர் வேறொன்றும் தோன்றாமல் நடந்ததை தாமாஜியிடம் கூறுவோம் என நினைத்து மங்களப்படலை நோக்கி திரும்பினார். விஷயத்தை கேட்ட தாமாஜி பிரபு களிப்படைந்தார். ஓ, போகட்டும், நீங்கள் ஒருவர் உண்பதை அவர்கள் பலரும் உண்டு விட்டார்கள். நன்மைதான். பாண்டுரங்கனது திருவுள்ளம் அதுவே. நீங்கள் உடனே சென்று உமது மனைவி மக்களை அழைத்து வந்து விடுங்கள் என கூறி சில வராகன்களை கொடுத்தனுப்பினார். அந்தணரும் மிகுந்த மன மகிழ்ச்சியோடு சென்றார். மீண்டும் அவர் மனைவி மக்களுடன் மங்கள படவில் குடியேறிவிட்டார்.
இப்பொழுது 500 கள நெல் பறிபோனதும் அந்தனர் குடும்பத்துடன் வந்த செய்தியும் அந்த பிரதேசம் முழுவதும் பரவியது. இந்த செய்தி கேட்டு பெருவாரியான மக்கள் மங்களப்பட கிராமத்தை நாடினார்கள். எலும்பும் தோளுமாக இருந்த அந்த மக்கள் கூட்டத்தை கண்டு தாமாஜி மனம் கரைந்தார். களஞ்சியங்களை எல்லாம் காலி செய்து விட்டோமே என மனம் குழம்பினார். இன்னது செய்வது என்று அறியாமல் இடிந்து உட்கார்ந்து விட்டார் அவர். இப்பொழுது அவர் கண்களில் இருந்து கண்ணீர் பெருகி ஓடியது. இப்படி எவ்வளவு நேரம்தான் இருந்தாரோ தெரியாது. மனைவியின் மெல்லிய மலர்க்கரங்கள் அவர் தோளை அசைத்தன. திடுக்கிட்டு கண்ணை விழித்தார் அவர். மிகவும் மெல்லிய குரலில், அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய நெல் 100கணக்கான அம்பராக்கள் இருக்கின்றனவே, இந்த வருஷம் இவற்றை கடனாக எடுத்துக்கொண்டால் அடுத்த வருஷம் விளைந்ததும் கொடுத்து விடலாமே, இதில் தடையென்ன என்றாள் அவர் மனைவி. இப்பொழுது அவளது சம யோசிதமான வார்த்தைகள் பண்டிரது மனதை குளிர்வித்தன. அவ்வளவுதான். முறையாக கிராமமாக அமைத்து பெயரை குறித்து விகிதம் கணக்கிட்டு ஒரு குடும்பத்துக்கு இவ்வளவு என திட்டமிட்டு விநியோகம் செய்யலானார் அவர். நெல் மூட்டைகளை இப்படியாக மனதில் அடக்க முடியாத நன்றி பெருக்கோடு முகம் மலர்ந்து ஊர் திரும்பினார். அடுத்துள்ள கிராமத்து மக்கள். 100கணக்கான அம்பராக்களும் 3 நாளில் முடிந்து போய்விட்டன. நிறைந்த மனதுடன் பண்டரிநாதனை ஸ்மரிப்பதில் ஆழ்ந்து விட்டார் தாமாஜி பண்டிதர். இப்பொழுது செய்திகள் அரசனுக்கு எட்ட நெடுநாட்களாகி விடவில்லை. அரசன் அயர்ந்து போனான். சத்தியசீலன் என நம்பி அதிகாரத்தை அளித்தேன். அவனும் இதுவரை ஒழுங்காகவே நடந்து வந்தான். இப்பொழுது கேட்கும் செய்தியோ அதிகாரத்தை இவன் தவறாக உபயோகித்து அரசாங்கத்துக்கு உரிய நெல்லை மக்களுக்கு தானம் வழங்கி இருக்கிறான் என்பது. கீழ் உத்தியோகஸ்தர்களுக்கு அதிகமான உரிமைகளை வழங்கியதால் நேர்ந்த அனர்த்தம் இது என கூறி இதற்கு என்ன செய்யலாம் என மந்திரிகளை கேட்டான். ஓ, அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய தொகை 84 லட்சம் வராகன் என்றார் கணக்கு பிள்ளை. மந்திரிகள் சற்று நேரம் அமைதியாக இருந்தார்கள். பிறகு செய்தது நல்ல செயல்தான் என்றாலும் அவருக்கு அது உரிமை கிடையாது. உத்தரவு பெற்று செய்திருக்கலாம். ஆகவே இது விசாரணை செய்வதற்கு உரியது. இங்கே வந்து சமூகத்தில் தன் செய்கைகளுக்கு அவர் விளக்கம் கூறட்டும் என்றார்கள். உடனே தாமாஜி பண்டிதரை கைது செய்து அழைத்து வர உத்தரவு பிறந்தது. மங்கள படவுக்கு சென்று அவரை காவலர்கள் அழைத்து வந்தார்கள். வரும் வழியிலேதான் பண்டரிபுரம். அங்கே வரும்பொழுது அவர் சற்று நேரம் விட்டால் இறைவனை தரிசனம் செய்து திரும்புவேன் என்றார் அவர். ஓ சுவாமி, நீங்கள் பரம பாகவதர் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் சட்டத்தின் முன் தாங்கள் வெறும் கைதி. ஆகவே அரசர் முன் நிறுத்த வேண்டியது எங்கள் கடமை என்றார் காவலாளர்கள். அதற்கு அவரோ, நான் எங்கேயும் ஓடிவிட மாட்டேன் என வற்புறுத்தி அனுமதி வாங்கி கொண்டு பண்டரிநாதன் சன்னதிக்குள் சென்று இறைவனை ஆலிங்கனம் செய்து கொண்டு, ஓ பண்டரிநாதா, உனது செயல்கள் உனக்கே நன்றாக இருக்கின்றனவா? உன் மக்கள் பசி என்று அலறியதால் தானியத்தை கொடுத்தேன். இதற்கு வெகுமதி தண்டனையா? அழகுதான். ஏன் இத்தனை தொல்லை? நீ கண் திறந்தால் மழை பொழிந்து நாடு செழிக்க எவ்வளவு காலம் ஆகும்? பஞ்சத்தை உண்டாக்கி மக்களை ஏன் வாடச் செய்ய வேண்டும்? பஞ்சமும் நோயுமாக மக்கள் கஷ்டப்பட வீட்டிலே நெல் குவியலை வைத்துக்கொண்டு உனக்கு மட்டும் சித்திர அன்னங்கள் கலந்து வழிபட வேண்டுமா? நல்ல நியாயம்தான். உன் மக்களுக்கு அளித்தது உனக்கு அளித்தது என ஒருபுறம் தத்துவம் பேசுகின்றாய். நடைமுறையிலே நீ தந்த செல்வம் உனக்கு என நல்ல செயலை செய்தால் அதற்கு தண்டனையும் வாங்கி வைக்கின்றாய். ஏ பாண்டுரங்கா,
இதுவும் நீதிதானோ? அதோ விளங்கும் கைமக அதிகாரிகள் நிற்க நான் கெஞ்சி கூத்தாடி அழுது விடைபெற்று உன் திருமுகத்தை காண வந்து உள்ளேன். என்னால் நெல் அளிக்க பெற்றவர்கள் உன் குழந்தைகள் அல்லவா? சொல்லு சொல்லு என்று பித்தன் போல் கதறி கதறி அந்த விக்கிரகத்தை இருக தழுவிய வண்ணம் கண்ணீர் சொரிந்தார் தாமாஜி பண்டிதர். இப்படியாக இருக்கும் சமயத்தில் அங்கே அரசனது சபா மண்டபத்திலே ஒரே பரபரப்பு. கண்ணங்கரிய வாலிபன் ஒருவன், வாட்ட சாட்டமான உறுதி வாய்ந்த உடல், கண்ணங்கரையிலென முறுக்கிய அடர்ந்த மீசை, அறையிலே முழந்தாளுக்கு மேல் ஏறிய சாய வேஷ்டி, பித்தளை பூன் இட்ட பெரிய தடி அந்த அலங்காரங்களோடு நால்புறமும் பார்த்து திருதிருவென விழித்து கொண்டு நின்றான். தலையிலே கம்பளி ஆன ஒரு சிறு மூட்டை. காவலாளிகள் அவனை அழைத்து வந்து மண்டபத்தின் நடுவே அரசன் முன் நிறுத்தினார்கள். இப்பொழுது அவன் மண்டியிட்டு வணங்கி, ஓ, நான் தலையாரி, கஜானாவிற்கு பணம் கொண்டு வந்து உள்ளேன் என்றான். நீ யார், எங்கிருந்து வருகின்றாய் என்று கேட்டான் அரசன். அதற்கு அவன், ஓ அரசே, தாமாஜி பண்டிதர் உமக்கு சேர வேண்டிய நெல்லை நல்ல விலைக்கு விற்று 84 லட்சம் வராகன் அனுப்பியிருக்கின்றார், பெற்றுக்கொண்டு ரசீது கொடுக்க வேண்டும் என்றான் அவன். இப்பொழுது அரசன் திகைத்து போனான். கைது செய்ய உத்தரவு போயிருக்கின்றது. 84 லட்சம் வராகன் இந்த சிறு மூட்டை கொள்ளுமோ? வண்டியிலே அளவா வர வேண்டும் என நினைத்தான். பிறகு அவனை நோக்கி, ஏ தலையாரி, இந்த சிறு பையில் இவ்வளவு வராகனையும் ஒருவன் சுமந்து வரவும் முடியுமோ என கேட்டான். இப்பொழுது தலையாரி மிகவும் பணிவுடன் கூடிய குரலில், ஓ சுவாமி, என் சொல்லில் நம்பிக்கை இல்லாவிட்டால் எண்ணி பார்த்து கொள்ளுங்கள் என பையை அவிழ்த்து அங்கே கொட்டிவிட்டான். புத்தம் புதிய தங்க நாணயங்கள் பொன்மயமாக ஒளி வீசின. அந்த தங்க குவியலை கண்டு சபையோர் அனைவரும் திகைத்தார்கள், மெய் சிலித்தார்கள். இப்பொழுது அரசன் மீண்டும் ஒருமுறை தலையாரியை ஏற இறங்க பார்த்தான். அந்த முகம் எங்கேயோ அறிமுகமான முகமாக தோன்றியது. ஏ தலையாரி, நீ எந்த ஊர் தலையாரி? உன் பெயர் என்ன? வயது என்ன? எப்பொழுதுமே இந்த வேலைதானா? புதிதாக இந்த தொழிலை செய்கின்றாயா என கேட்டான். இப்பொழுது தலையாரி பேசுகின்றான். ஓ ஐயனே, எனக்கு பெயர் கிடையாது. ஆனால் ஊரார் 1000 பெயர் சொல்லி கூப்பிடுவார்கள். எனக்கு தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது. அதனால் அனாதை என்று கூட சொல்லுவார்கள். நிலையாக எந்த ஊரும் கிடையாது. எங்கே 4 பேர் மதிக்கின்றார்களோ அங்கே தங்கிவிடுவேன். வயதென்ன என எனக்கு தெரியாது. தற்பொழுது தாமாஜி பண்டிதரின் பணியால் நான் இட்டதை சாப்பிட்டு ஏவியதை செய்கின்றேன் என்றவன் சற்றே நிறுத்தி, தாமாஜி பண்டிதர் கோபித்து கொள்வார், போக வேண்டும், சீக்கிரமாக ரசீது கொடுங்கள் என்றான் அவன். இன்னதென விளங்காத ஒரு வகை இன்பத்தில் ஆழ்ந்தது அந்த ராஜசபை. ரசீதை பெற்றுக்கொண்டு கைத்தடியால் தரையை தட்டிய வண்ணம் நடந்து சென்றான் அந்த தலையாரி. தலையாரி வெளியே சென்று சில நிமிஷங்கள் கழிந்து இருக்கும். தலை குனிந்தவராக கையில் விலங்குடன் அரசன் எதிரே நின்றார். தாமாஜி பண்டிதர் எதிரே கிடந்த தங்க பொற்குவியல் அவரை நோக்கி நகைத்தது. அவர் வருகை கண்ட அரசன் உடனே எழுந்து ஓடி அவர் திருவடிகளிலே விழுந்து விட்டான். வந்தது பண்டரிநாதனே என்பது அவனுக்கு இப்பொழுது விளங்கிவிட்டது. ஓ சுவாமி, உமது அருமை அறியாமல் கைது செய்ய உத்தரவு இட்டேன், மன்னிக்க வேண்டும். பாண்டுரங்கனே தலையாரியாக வந்து பணத்தையும் கொடுத்து ரசீது பெற்று போனார். மந்த புத்தியினால் தெரியாமல் போய்விட்டது. அடியாராகிய உம்மை துன்புறுத்திய எனக்கு ஈஸ்வர தரிசனம் எப்படி கிடைக்கும் என மாலை மாலையாக கண்ணீர் சொரிந்தான் அரசன்.
இப்பொழுது தாமாஜி பண்டிதர் தன்னை மறந்து போனார். ஓ பாண்டுரங்கா, என்னை மறந்து அரசனுக்கு காட்சி கொடுத்து இருக்கின்றாய். கேவலம் எனக்காக தலையாரி வேடமும் புனைந்து இருக்கின்றாய் என கூறி அரசனை நோக்கி கூறினார் அவர். ஓ அரசே, நீரே பாக்கியவான். தவம் இருந்து காண முடியாத இறைவன் உமக்கு சுலபமாக வந்து தரிசனமும் தந்தது ஆச்சரியம். ஈஸ்வர தரிசனம் பெற்ற உமக்கு யார் நிகர் என கூறி அரசனை புகழ்ந்தார் தாமாஜி பண்டிதர். ஓ சுவாமி, தங்களது பக்தியின் பெருமையையும் தியாகத்தையும் உலகம் அறிய வேண்டுமென்றே இறைவன் இவ்வாறு வந்து காட்சி கொடுத்தான். இனி நீரே எமது குரு, இங்கேயே இருக்க வேண்டும் என்றான் அரசன். தாமாஜி பண்டிதர் தாசில் வேலை விடுத்தார். இனி பண்டரிபுரத்திலே தனது வாழ்நாள் முழுவதையும் கழிப்பதென முடிவு செய்தார். அரசன் அளித்த தங்க நாணயங்களையும் பொருளையும் ஏழை மக்களின் முன்னேற்றத்திற்கு அளித்துவிட்டு மனைவி மக்களுடன் பண்டரிபுரத்தை நாடிவிட்டார் அந்த மெய் அடியார் தாமாஜி பண்டிதர். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.